நான் வெட்டி வச்சிருக்கிற பிரின்சஸ் லைன் இதையும் வந்து சேர்த்து அரை இன்ச்சுமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி தச்சிருக்கு. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு பிரின்சஸ் கட்டோட ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்கிற சாரி பிளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். முதலாவதா இதில் பின்துண்டத்தான் வந்து தைக்க போகிறேன். பின்துண்டுக்கு இந்த நல்ல வளமான பக்கத்தில் இந்த லைனிங்கை வந்து இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு கீழே இப்படியே நேர அரை இன்ச்சில் தைக்க போகிறேன். ரெண்டையும் அரை இன்ச்சில் பொருத்திட்டு இதில் வந்து தூரவாக கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த இடத்துல ஒரு படிமான தையல் ஒன்று போட போகிறேன். படிமான தையல் போட்ட அப்புறம் வந்து இந்த பக்கமாக திருப்புறேன். திருப்பிட்டு இனி இப்படியே 1/4 இன்ச்சில் ஃபுல்லாகவே சுற்றி லைனிங்கையும் இந்த சாரி ப்ளவுஸ் துணியையும் சேர்த்து பொருத்த போகிறேன். இப்போ இதில் இது வரைக்கும் ஃபுல்லாகவே 1/4 இன்ச்சில் சுற்றி வர தைச்சு லைனிங்கையும் சாரி ப்ளவுஸ் துணியையும் சேர்த்து தைச்சிருக்கிறேன். அடுத்தது முன்துண்டு எப்படி தைக்கிறேன்னு பார்ப்போம். இது வந்து முன்துண்டுன்ற வாசி, அதாவது ஒரு பக்கம் தான் இது. இதையும் வந்து லைனிங்கையும் இந்த சாரி ப்ளவுஸ் துணியையும் சேர்த்து வச்சிருக்கிறேன். ரெண்டையுமே 1/4 இன்ச் அளவில் இப்படியே சுற்றி வர சேர்த்து பொருத்த போகிறேன். லைனிங்கையும் இந்த சாரி ப்ளவுஸ் துணியையும் சேர்த்து தைக்கக்குள்ள கஷ்டமாக இருந்தால் தூர குண்டு பின் பண்ணிட்டு தையுங்க. இப்போ முன்பக்கத்தின் ஒரு சைட் வந்து ஃபுல்லாக தைச்சு முடிஞ்சுது. இப்போ இதுதான் வந்து நான் வெட்டி வச்சிருக்கிற பிரின்சஸ் லைன். இப்போ இதையும் வந்து இப்படியே ஜாயின் பண்ண போகிறேன் அரை இன்ச்சில் ஃபுல்லாகவே. அதை மாதிரி இந்த பக்கத்தையும் இங்கே இதையும் சேர்த்து பொருத்த போகிறேன். இந்த நடுவுக்குள்ள வந்து ஓப்பன் இருக்குது. இது ஃப்ரண்டில் ஓப்பன் இருக்கிற பிளவுஸ்ன்றதால நடுவில் ஓப்பன் இருக்குது. இப்போ எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி இது ரெண்டையுமே சேர்த்து வச்சுட்டு அரை இன்ச்சில் அப்படியே தைக்க போகிறேன். இதில் ஒரு தையல் கட்டு போடுறேன். இந்த துண்டை மட்டும் லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே தைக்கிறேன். மற்ற துண்டில் இழுக்கக்கூடாது. இப்படியே அரை இன்ச்சில் பொருத்தி கொண்டு வரைக்குள்ள இந்த நடுத்துண்டில் இந்த சைட்டில் இருக்கிற இந்த துண்டில் வந்து அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். அதை நாங்கள் தைக்கக்குள்ள கீழே வந்து மடித்து தைக்கக்குள்ள இதை அப்படியே கட் பண்ணி விடுவோம். அதே மாதிரியே இந்த பக்கத்தையும் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்குள்ள இதில் வந்து அரை இன்ச்சை நாங்கள் விட்டுட்டு கீழே இருந்து தான் மேலே நோக்கி தைக்க போகிறேன். பக்கத்துக்குமான பிரின்சஸ் லைன் வந்து பொருத்திட்டேன். ரெண்டுலேயுமே இங்கே கீழே வந்து அரை இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்கு. அதை கட் பண்ணுறேன். இப்போ முன்பக்க துண்டையும் பின்பக்க துண்டையும் வந்து சேர்த்து இந்த ஷோல்டர் எல்லாம் தைக்க போகிறேன். இந்த ஆம்கோல் சைட்டில் அரை இன்ச்சும் கழுத்து பக்கத்தில் 3/4 இன்ச்சும் வர்ற மாதிரி இப்படியே பிடிச்சு தைக்கிறேன். அடுத்ததான் இந்த சைட் பக்கத்தில் வந்து இது ரெண்டையும் சேர்த்து பிடிச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக நான் ஏற்கனவே வெட்டேக்குள்ள நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு விளங்கும். 2.5 இன்ச் வந்து இதையும் சேர்த்து பிடிச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக 2.5 இன்ச் இருக்கும். அதை வந்து அப்படியே இந்த மாதிரி மடித்து தைக்கிறேன். அந்த அளவோட சேர்த்து பார்த்துட்டு முன்பக்கத்தின்
ரெண்டு துண்டையுமே சரி பார்த்து மடித்து தைக்க போகிறேன். இதில் இந்த உள்பக்கமாக வந்து இப்படி மடித்து தைச்சிருக்கிறேன். பின்பக்க துண்டையும் முன்பக்க துண்டையும் சேர்த்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது தான் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மடித்து தைச்சேனா. அப்படி மடித்து தைக்கக்குள்ள இது ரெண்டுமே ஒரே அளவாக இருக்குதோன்னு சொல்லி பார்க்க வேணும். மற்றது இந்த பொருத்த போகிற ரெண்டு சைட்டும் வந்து ஒரே அளவாக இருக்குதோ அளவுன்னு சொல்லியும் பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே மடித்து தைச்சோம்னு சொன்னால் சரி. அடுத்ததான் இந்த முன்பக்கத்துக்கு வந்து இந்த ஓப்பனுக்கான துணியை வச்சு தைக்க போகிறேன். ஏற்கனவே போட்டிருக்கிற சாரி ப்ளவுஸ் சம்மந்தமான வீடியோக்களில் எப்படி இந்த ஓப்பன் தைக்கிறதுன்னு சொல்லி இதில் இந்த ஓப்பன் ரெண்டுமே தைச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஹோல்ஸ் பக்கம் வந்துருக்குது. இந்த பக்கத்தில் ஹுக்ஸ் தைக்கிறதுக்கானது ரெண்டுமே ஒரே அளவில் இப்படி பிடிச்சு பார்க்கக்குள்ள ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி தைச்சிருக்கிறேன். அடுத்ததாக கழுத்தின் ஃபேஸிங் துண்டு தைக்க போகிறேன். கழுத்தின் ஃபேஸிங் துண்டையும் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டு இந்த சைட்டில் வந்து உள்பக்கமாக இப்படி 1/4 இன்ச்சுக்கு கூடவா உள்ளுக்குள்ள மடித்து இந்த மாதிரி தைச்சி வச்சிருக்கிறேன். இனி இதை வந்து இதில் வச்சு இப்படியே சுற்றி வர 1/4 இன்ச்சில் தைக்க போகிறேன். காலிஞ்சை விட கொஞ்சம் கூடவா, என்னன்னு சொன்னால் நாங்கள் இந்த லைனிங்கையும் சாரி ப்ளவுஸ் துணியையும் பொறுத்தேக்க 1/4 இன்ச்சில் பொருத்தி இருக்கிறேன். அப்போ அதை விட ஒரு கொஞ்சம் கூடவா அப்படியே கழுத்தை ஃபுல்லாகவே சுற்றி தைக்கிறேன். சுற்றி வர இந்த ஃபேஸிங் துண்டையும் கழுத்தையும் சேர்த்து தைச்சிட்டு இந்த மாதிரி தூரவாக கட் பண்ணுறேன். நூலில் அந்த தைச்சிருக்கிற நூலில் வந்து படாமல் வெட்ட வேணும். கட் பண்ணிட்டு இதை வந்து உள்பக்கமாக மடிக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த இடத்துல இருக்கிற துணியையும் உள்ளுக்குள்ளே மடிக்கிறேன். மடிச்சுட்டு இதில் ஒரு படிமான தையல் போட போகிறேன். இந்த லைனிங் துணியில் இந்த ஃபேஸிங் துணியில் தான் படிமான தையல் வந்து போடுறேன். இப்போ இதில் ஃபேஸிங் துண்டை வந்து ஃபுல்லாகவே படிமான தையல் போட்டு தைச்சாச்சு. அடுத்ததாக கை தைக்க போகிறேன். இந்த மாதிரி தைச்சி முடிச்சுட்டு இதில் வந்து ரெண்டையும் சேர்த்து மடிக்கிறேன். மடிச்சுட்டு ஒரு சென்டர் பண்ணி மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பண்ணதையும் இந்த சாரி ப்ளவுஸில் இருக்கிற ஷோல்டர் ரெண்டும் பொருத்தின இடத்தையும் வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு இது ஒரு நார்மல் கையென்று சொன்னால் நாங்கள் இந்த சென்டரில் இருந்து இப்படியே சுற்றி தைக்க வேணும். இதில் வந்து சுருக்கு வச்சு தைக்க போகிறதால நான் இங்கே இருந்தே தைக்க தொடங்குறேன். இந்த சென்டர் வந்து இதில் மார்க் பண்ணியிருக்கிற இந்த சென்டரும் இந்த ஷோல்டர் ரெண்டுமே ஒன்றா வர வேணும். அப்போ இந்த இடையக்குள்ளே இருக்கிற இவ்வளோ துணியையும் தான் நான் வந்து இதுக்குள்ளே மடித்து தைக்க போகிறேன். இப்போ இது வரைக்கும் மடித்து தைச்சிட்டு இதையும் வந்து இப்படி பிடிச்சு பார்க்குறேன். பார்த்துட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அதையும் இதுக்குள்ளேயே இன்னொரு மடிப்பு போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்விடத்தில் மட்டும் குட்டி குட்டியாக சுருக்கு வர்ற மாதிரி தைச்சிருக்கிறேன். இதே மாதிரியே மற்ற கையையும் தைக்க போகிறேன். இல்லை ரெண்டு கையுமே தைச்சு முடிஞ்சது. இனி இந்த சைட்டால் அப்படியே பொருத்த போகிறேன்.
இப்படியே 2 இன்ச்சில் தைச்சிட்டு இங்கால ஒரு 3 தையல் எக்ஸ்ட்ராவாக 1/4 இன்ச் இடைவெளியில் போட்டு விட போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு பிரின்சஸ் கட் இருக்கிற ஃப்ரண்ட் ஓப்பன் சாரி ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுன்னு சொல்லி விளங்கி இருக்குமென்று நம்புகிறேன். இதுக்கு முதல் வீடியோவில் இந்த சாரி ப்ளவுஸை எப்படி வெட்டினான்னு சொல்லி போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன். பார்ட் 1 வீடியோவையும் பார்த்துட்டு நீங்கள் இந்த சாரி ப்ளவுஸ் மாதிரி வெட்டி தைக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்று நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு என்ன மாதிரியான தையல் மேக்கப் வீடியோ வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.